சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாது. நான் சொன்னேங்கிறதுக்காக துளி நீ இந்த தர்மத்தை செய்தியானா கூட அது பெருத்த பயத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும். நானே வந்திருக்கேனே சீதே, மற்ற பேர் வரமாட்டார்களா என்று ஒருத்தர் பதில் சொல்லணும்னால் எந்த அளவுக்கு தன்னால் அல்லன்னு புரிஞ்சுட்டு இருக்கார். பலத்தில் ஆசை வைக்க மாட்டார். எத்தனை சக்தி இருக்கிறவராக இருந்தாலும் இதைத்தான் நாம் அவரிடத்திலேருந்து கற்றுக்கணும். யாத்திரை போகிறத ஒரு வழியாக சொல்கிறார். க்ஷேத்ராடனம், புண்ணிய யாத்திரை, தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை கர்மயோகத்தில் ஒரு வகைங்கிறார். பிராணாயாமத்தை கர்மயோகத்தில் ஒரு வகைங்கிறார். ஹோமம் பண்ணுறது கர்மத்தில் ஒரு வகைங்கிறார். மோதிரத்தை கொடு, சீதையனிடத்தில் செய்தி பெற்று வா, இவ்வளவு தான் சொல்லியிருக்காருன்னா நான் அவ்வளவுதான் செய்வேன். அப்போ ஒரு கேள்வி வந்தது, அவ்வளவுதான் செய்வேன்னால் எதுக்கு ராவணனை பார்க்க போனீர்? தூதனா ஒருத்தன் போயிருந்தால் கொடுத்த காரியத்துக்கு இடையூறு வராதபடிக்கு அதிகப்படியா என்ன தகவலை சேமிச்சுட்டு வரணுமோ சேமிச்சுன்னு வரணும். ஸ்ரீராமனும் தூதனும் தினமும் காலை 7 மணிக்கு மற்றும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.